அப்பாவி இளைஞர்கள் அவங்க தபிலீக பற்றி விளங்குறதாக இருந்தா தபிலீகளை யார் உள்ளுக்கு போயிட்டு வெளியே வந்தாங்கன்றதை கவனிச்சு அவங்கள்ட்ட பேசி விஷயத்தை விளங்கி அவங்க அதை விட்டு ஒதுக்கணும். அப்பாவி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்பாவி மக்கள் வந்து இந்த காலத்துல தொழுக 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 தொழுகைக்குத்தானே கூப்பிடுறான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்களுக்கு விளப்பம் இல்லை. அப்ப அதுக்கு அவங்க என்ன செய்யணும், அந்த பொதுமக்கள் இஸ்லாத்தை சரியா விளங்கணும். இன்றைக்கு அது இஸ்லாத்தை விளங்காமத்தானே நுழைஞ்சிருக்கிறான். இஸ்லாத்தை விளங்கினா அதில் போக மாட்டான். இப்போ உதாரணமாக நான் ஒரு பயான் பண்றேன், அதுல நல்லது கெட்டது என்றதை பிரித்து எடுக்கிறதா இருந்தா நீங்க நல்லது கெட்டது எதுன்னு நீங்க விளங்கி இருக்கணும். முதலாவது விளங்கி இருந்தா தான் நான் நல்லது சொன்னதை நீங்க எடுக்கலாம், கெட்டது சரியில்லைன்னு இப்போ புரியலாம். அப்ப முதலாவது கொள்கையை விளங்கணும். எங்கட கொள்கை கோட்பாடு என்ன, கொள்கையை வச்சுத்தான் மனிதனை நாங்க மட்டுமே தவிர மனிதனை வச்சு கொள்கையை மட்டும் தெரியாது. அவங்க பேசக்கூடிய பயானங்களை பார்க்கணும். அவர்களுடைய நடவடிக்கை ஜுமேராத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஜுமேராத்துக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பு இருக்கையான்னு பார்க்கணும். தொடர்பு இருக்கையான்னு பார்த்தா கிடையாது. அப்ப அது புதிதாக வந்தது உண்டு. அப்ப இஸ்லாத்துக்கு அது நேரே விரோதம். ஏண்டா அதனால எத்தனையோ சுன்னத்துக்கள் மௌத்தாக்கப்படுது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸும் அப்படித்தான், சுன்னத்து மௌத்தாக்கப்படும், பிதத்து ஹயாத்தாக்கப்படும். சிந்தனையை தூண்டுறதாக இருந்தா அவங்க தபிலீகுடைய நடவடிக்கைகளையும் இஸ்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். முதலாவது கொள்கையை வளர்க்கணும். அப்ப அவங்க முதலாவது இஸ்லாத்தினுடைய கொள்கை, அடிப்படை கொள்கை எதுங்கிறத அவங்க முதலாவது படிக்கணும். அதை தாய் தந்தையர்கள் முதலாவது சொல்லிக் கொடுக்கணும். அல்லது சுன்னத்து வல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அதுக்கு ஏற்பாடுகளை செய்யணும். அதனால உலமாக்கள் அந்த தபிலீக பத்தி, அதனுடைய கருத்துக்களை பத்தி, அவனுடைய நடவடிக்கையை பத்தி, அவங்களோட இந்த இலியாசுடைய கொள்கை, அவருடைய உஸ்தாத்மாருடைய கொள்கை எல்லாம் பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு மக்களுக்கு சொல்லணும் உலமாக்கள். ஆனா உலமாக்கள் இப்ப சொல்றாப்பல இல்ல, அடிபடை சில பேர் சல்லிக்கு அடிபணி இருக்கிறாங்க, சில பேர் அடிபடி பயந்திருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சல்லிக்கு அடிபடியவும் இல்லை, அடிபடி மட்டும் படி இந்த மறைக்கவும் இல்லை. சூரியனை வலது கையில கொண்டு வந்து வச்சாலும், இடது கையில சந்திரனை கொண்டு வந்து வச்சாலும், உலகம் பூராவும் ஆட்சியை தந்தாலும் என்ற கொள்கையை நான் விடமாட்டேன்னு தான் இருந்தாங்க. யாரு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்கள வாரிசுகள் எப்படி இருக்கணும், அவங்களும் அப்படித்தான் இருக்கணும். அப்ப இன்று உலமாக்களுக்கு இந்த தமிழ் என்று சொல்லக்கூடிய பேராசை ஏற்பட்டதினால ஹக்க மறைச்சு கொண்டு தடமாறி கொண்டு தீராங்க. மறு கொள்கை தெரியாமல் அல்ல.